ஸோ கைஸ் விஷு 2026 நம்ம வீட்டில் எப்படி செட் பண்ணியிருக்கோம் வந்து அவங்களுக்கு காட்டுறேன். நார்மல் விஷு கணியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. விஷு கணியெல்லாம் நார்மலி காலத்து எந்திரிச்சதுக்கப்புறம் யார் மூச்சில் முடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக அந்த விஷு கணியில் போய் பார்த்துட்டு அது மாதிரி அந்த கிட்ட ஒரு வால் கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ அது பார்த்து முடிச்சதும்போது விஷு கணி ஓவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிச்சி கோயிலுக்கு போகணும்ல. ஸோ அதுக்கு ஒரு ட்ரெடிஷனல் அட்டையார் கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது ரெண்டும் மேட்சிங்கே இல்லை. நார்மலி முண்டோட கரை என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி தான் ஷர்ட்டும் வரணும். ஸோ இது ஜஸ்ட் 2-3 ஹவர்ஸ் மட்டும் தான் போடுறேன். ஸோ அதனால தான் இதை நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பெல்ட் இருக்குல்ல, லைக்ரா பெல்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முண்டை நமக்கு கொடுக்க தெரியும்னாலும் நீங்கள் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி தெரியும். இந்த இங்கே உள்ளவங்க முண்டை பிடிச்சி அப்பப்போ இழுத்துட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது ஊழாமல் இருக்கிறது தான் இந்த ஒரு பெல்ட் வாங்கி போடுறேன். ஸோ முண்டு கெட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரெடிஷனல் அட்டையரில் ஒரு கும்பிடு கூடி போட்டால் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது நம்ம கடையில் வச்சுக்கோங்களா. ஸோ அது சாப்பிட கொடுப்பாங்க. இந்த பொறி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நம்ம எல்லாருமே ஃபேமிலி எல்லாம் கூட கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷு கை நீட்டம் தான். ஸோ ஃபஸ்ட் கலெக்ஷனாக ₹5 அம்மா கிட்டே இருந்து கிடச்சிது. ஸோ இனி அப்பா கிட்டே இருந்து ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்க வேண்டியதான்.